அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த நாள் கோடியில ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில எழுதிக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் அது உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் கூட உடனடியா நிறைவேறும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் கூடுதல் சிறப்பு. இதை நாம குபேர 3ஆம் பிறை சந்திர தரிசனம்னு கூட சொல்லலாம். இந்த நாள்ல நாம வழிபாடுகளை செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு கந்த சஷ்டி விரதத்தோட 2வது நாள். அதே மாதிரி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த விசாக நட்சத்திரம் நமக்கு இருக்கு. கந்த சஷ்டி விரதத்துல வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் 33ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. அடுத்ததா யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய 369ங்கிற நிக்கோலா டெஸ்லா சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. தேதியில் வரக்கூடிய இந்த 369ங்கிற அமைப்பு இந்த பிரபஞ்சம் இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாள்னு சொல்லி நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்னே எடுத்துக்கலாம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் கை மேலே நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில் இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த நாள் கோடியில் ஒரு நாளாக அமைஞ்சிருக்கிறதா முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 222ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த 222 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு எப்பயாவது தேதியில் வரதான் செய்யும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு தேதியில் வரலை. வேற எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் வருது. பொதுவாக டைமில் இந்த மாதிரி ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும்போது அதை நாம் டிவைன் டைம்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு டிவைன் டைமில் சுவாதி நட்சத்திரம் முடியுது. இதில் 2-2ங்கிற சேர்க்கை நமக்கு வருது. அதே மாதிரி இன்னைக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம். சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. அந்த வகையில் 222ன்னு 3-2ஓட அமைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தோட வரக்கூடிய இந்த டிவைன் டைம் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராது. அதனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் மறந்து போய் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறதுக்கு 2 ரூபாயும் இந்த 2 வார்த்தையும் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளுக்கான பலன்களை டாரோ கார்டு மூலமாக நான் உங்களுக்கு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நினச்ச காரியம் உடனடியாக நிறைவேறதுக்கு இந்த தண்ணீர் பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உடனடியாக நம்ப முடியாத அதிசயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம்.
இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் தூங்குங்க. மற்ற வேலைகளை பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்கும்போது இது உங்கள் ஆழ் மனசில் உடனடியாக வேலை செய்யும். ஆழ் மனசில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும். ப்ளூ கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா உங்கள் இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் சுண்டு வரலுக்கு கீழே சுக்கிரமேடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நாம் சந்திரமேடுன்னு சொல்லுவோம். அந்த இடம் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அந்த இடத்துல 222ங்கிற நம்பரை எழுதிட்டு அதுக்கு அடுத்த லைனில் 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி எழுதணும், எந்த இடத்துல எழுதணுங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்பரை எழுதி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நன்றியை சொல்லுங்க. மறக்காம 3 முறை நன்றியை சிவபெருமானுக்கு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்குங்க. நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.